சும்மா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சோம்பேறித்தனம் அப்படின்றது மேலோங்குச்சு. ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு என்னடா இது வாழ்க்கை, என்ன விரக்தியா இருக்கே, எதுக்குடா வாழறோம் அப்படின்ற மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சதுலேருந்து செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதில் ஒரு சிலது நிறைவேறும். எனக்கு 1000 ஆசை இருக்கு, 1000த்தையும் சுக்கிர பகவான் நிறைவேற்றுவார் அதெல்லாம் கிடையாது, ஒரு சிலதை நிறைவேற்றுவார். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி அவர் 6ஆம் பாவத்துக்கு போறார், ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு போறார். அப்ப என்னோட 6ஆம் பாவத்துல அங்க ஆல்ரெடி பாருங்க கேது இருக்கான், புதன் இருக்கான், சூரியன் இருக்கான். இந்த கேது புதன் சூரியன் இது பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்துல இருக்காங்க. அப்படின்னும் போது பொதுவாக அஷ்டமத்தில் செவ்வாய் போறாரு அப்படின் போது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம், சர்ஜரிஸ் நடக்கலாம், உடல் சார்ந்த உபாதைகள் வரலாம், மருத்துவ செலவு வரலாம், இதெல்லாம் வரலாம். ஆனா இப்போ நீங்க அதை பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க ஜென்ம சனியில இருக்கீங்க. ஜென்ம சனியில் இருக்கும்போது பொதுவாக 2 விஷயம் நடந்துச்சு. அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலேருந்தே நிறைய மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மந்த நிலை அப்படின்றது மேலோங்குச்சு. அந்த மந்த நிலை அப்படின்றது உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி, எனக்கு என்னடாப்பா ஏண்டாப்பா இந்த வேலையை செய்கிறோம், சும்மா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சோம்பேறித்தனம் அப்படின்றது மேலோங்குச்சு. ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு என்னடா இது வாழ்க்கை, என்ன விரக்தியாக இருக்கே, எதுக்குடா வாழறோம் அப்படின்ற மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சதுலேருந்து அதில் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். நவம்பர் மாதம் 27 வரைக்கும் அந்த மந்த நிலை அப்படின்றது இருக்காது, விட்டேத்தியான ஒரு ஃபீலிங்கிறது இருக்காது, சோம்பேறித்தனம்ன்றது இருக்காது, என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு விரக்தின்றது இருக்காது. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 27க்கு அப்புறம் திருப்பி அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? சனி பகவான் திருப்பி அவரோட வேலையை ஆட ஆரம்பிப்பார், அவரோட ஓட்டம் பிடிக்க ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லலாம். பட் அது வரைக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். ஓகேங்களா? இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே சனி பகவான் பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் 11 and 12, அதாவது இவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது இந்த ஒரு ரிலீஃப் ஆனது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே அவர் லாபஸ்தானத்துக்கும் 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச வரைய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படின்றதுனால மீனராசி அன்பர்கள், நான் ஒரு தொழில் செய்கிறேன், என் தொழிலில் எனக்கு லாபம் குறித்து எனக்கு பல பிரச்சனைகள், பல ஆழ்மனது ஆசைகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நானும் என் ஃப்ரெண்டும் ஒன்றா தான் ஒரே மெடிக்கல் காலேஜில் படித்தோம், ஒரே கிளாஸ்மேட் தான். அவளும் இப்போ கிளினிக் வச்சு நடத்துகிறேன், நானும் கிளினிக் வச்சு நடத்துகிறேன். அவள் கன்சல்டேஷன் ஃபீஸ் 500 ரூபா வாங்குறான். 500 ரூபா கேட்டால் கொடுக்குறாங்க. நான் 300 ரூபா தான் வாங்குறேன். 300 ரூபா கேட்டாலே 30 வார்த்தை பேசிட்டு கொடுக்குறாங்களே. எனக்கும் அவ்வளோ மாதிரி கேட்ட உடனே காசு கொடுக்குற மாதிரி ஒரு லக்கு வராதா அப்படின்ற மாதிரி எனக்கு லாபம் குறித்து இருந்துச்சு. அதே மாதிரி நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணும், ஃபாரின் டூர் போகணும், இப்படி எல்லாம் எனக்கு 12ஆம் பாவம் குறித்த ஆசைகள் இருந்துச்சு. இந்த ஆசைகள் இவ்வளோ இருக்குது அப்படின்னா இவ்வளோத்தையாவது சனி பகவான் இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பார். அது 2வது ப்ளஸ் இல்லைங்களா? அடுத்து 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தில் குரு பகவான் சுக குருவாக வந்திருக்காரு. இந்த ஒரு வருஷமும் குரு பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சனி பகவான் என்ன பண்ணுவார், உங்களோட கம்ஃபர்ட்டை குறைப்பார், குரு பகவான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டை ஏற்படுத்துவார். அப்போ என்னோட கம்ஃபர்ட் இங்கேருந்து இங்கே போயிடுமா? கிடையாது. இவர் இங்கேருந்து இங்கே தள்ளுவார், இவர் இங்கேருந்து இங்கே தூக்கி விடுவார். அப்போ நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்களோ அதே நிலைமையில் இருப்பீங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் தானே. சனி பகவான் நம்மளை மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்க முடியாமல் இருக்கிறது குரு பகவான் சப்போர்ட்டாக இருக்கார்ல, அது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சுக்கிரன். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் அப்படின்னும் போது எனக்கு என் பிள்ளைங்க சார்ந்து நிறைய ஆழ்மனது ஆசைகள் இருக்குது. ஆசையே இருக்குப்பா, என் பிள்ளை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி படிக்கணும். பிள்ளைங்கனாலே இப்போ படிப்பு அப்படின்றது தான் ஃபஸ்ட் ஆகிப்போச்சு இல்லையா? என் பிள்ளை அந்த எதிர் வீட்டுக்கார பிள்ளை, பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை, அதுவும் கூடலாம் சேர்ந்து கெட்டு போகுது. அதுவும் கூட சேராமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன். என் பிள்ளை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். என் பிள்ளை ஒரு பையனை லவ் பண்ணுது பற்றியா, அந்த பையன் விட்டுடுச்சுன்னா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன். இப்படி பல ஆசைகள் நீங்கள் பிள்ளைங்க சார்ந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சில ஆசைகள் நிறைவேறும். பிள்ளைங்களால் ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்றது சுக்கிர பகவான் கொடுத்துருவார். புரியுதுங்களா? அதே மாதிரி எனக்கு பூர்வீகத்தில் ஒரு சொத்து இருக்குங்க, ஒரு வீடு இருக்குது, ரொம்ப நாளாக வியாபாரம் ஆகாமல் இருக்குது. வித்துட்டா பிள்ளைக்கு நகை நட்டு வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேருக்கு அது விற்கிறதுக்கான பிராப்தத்தை சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதில் ஒரு சிலது நிறைவேறும். எனக்கு 1000 ஆசை இருக்குது, 1000த்தையும் சுக்கிர பகவான் நிறைவேற்றுவார் அதெல்லாம் கிடையாது. ஒரு சிலதை நிறைவேற்றுவார். அந்த பாவம் குறித்து அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லக் அப்படின்றதை ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி அவர் 6ஆம் பாவத்துக்கு போகிறார், ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு போகிறார்.
அப்போ என்னோட நோயிலேருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றத ஏற்படுத்துவார். என்னோட கடன்லேருந்து ஒரு விமோச்சனம். எனக்கு நிறைய கடன் இருக்குது, கொஞ்சம் கடனை நான் அடைச்சிட்டேன், எனக்கு லோன் வந்து இஎம்ஐ வந்து வட்டி கம்மியாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? எதிரிகள் அப்படின்றது இருக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி 6ஆம் பாவத்தில் அங்கே ஆல்ரெடி வந்து பாருங்கள் கேத்து இருக்கான், புதன் இருக்கான், சூரியன் இருக்கான். இந்த கேத்து, புதன், சூரியன் இது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்தில் இருக்காங்க. அப்படின்னும் போது எனக்கு எதிரிகள், எதிராளிகள் அப்படின்றது இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, யாராவது என்னை எதிரிகளாக பாவிச்சு என்கிட்ட சண்டையிட வந்தாலும் என்னோட புத்திசாலித்தனத்தினால நான் உங்ககிட்ட கூலாக பேசிட்டு வந்துடுவேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். இது ஒரு பெரிய ப்ளஸ். அடுத்து வந்து பாருங்க 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். பொதுவாக கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு அப்படின் போது அது செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் கணவன் மனைவி எடுத்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதம், ஒரு சண்டை சச்சரவு வேண்டாம். எது பேசினாலும் இன்னொருத்தவங்க, இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் மீனராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் கூட ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்கள். டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கோங்க. நீங்கள் மீனராசி லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் கூட ஒரு சுமூகமான உறவு முறை, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா பெருசாக பேசாதீங்க. ரொம்ப சிம்பிள். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் இந்த 7ஆம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி புதன் பெயர்ச்சி ஆகிறாரு. செப்டம்பர் 16 சூரியன் ப்ளஸ் புதன் கலத்திரஸ்தானத்தில் சேர்க்கை. இது வந்து பாருங்கள் கலத்திரஸ்தானத்தில் புத்த ஆதித்ய யோகம் இருக்குது அப்படின்னாலும் சனியினோட வக்ர பார்வை அப்படின்றது இருக்குது. அப்போ உங்கள் ஸ்பவுஸோட உங்களுக்கு இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷனை உங்களோட புத்திசாலித்தனத்தினால மெயின்டைன் பண்ணுவீங்க, புத்திசாலித்தனத்தினால ஓவர் கம் பண்ணுவீங்க. அப்படியும் முடியல அப்படின்னா உங்களோட மென்டார்ஸு, உங்களோட வெல்விஷர்ஸ், பெரியவங்களை வச்சு அதை டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா அமைதியாக இருந்துறீங்க, பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாருங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயம். எதுவாக இருந்தாலும் அமைதியாக இருந்துட்டு பெரிய லெவலில் காம்ப்ளிகேஷன் அப்படின்றது நம்மளுக்கு ஏற்படாது. நம்மளுக்கு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவத்துலேருந்து செவ்வாய் 8ஆம் பாவத்துக்கு போகிறார், துஷ்தானத்துக்கு போகிறார், அஷ்டமத்துக்கு போகிறார். பொதுவாக அஷ்டமத்தில் செவ்வாய் போகிறாரு அப்படின்போது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம், சர்ஜரிஸ் நடக்கலாம், உடல் சார்ந்த உபாதைகள் வரலாம், மருத்துவ செலவு வரலாம், இதெல்லாம் வரலாம். ஆனால் இப்போ நீங்கள் அதை பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா குருனோட பார்வை இருக்குது. இது குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செவ்வாயினால் வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது எதுவும் பெருசாக வந்துடாது. மாறி நல்லதே நடக்கும், கவலையே பட வேண்டாம். அப்போ மீனராசி அன்பர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, குடும்பத்தில் மனைவியோட, நீங்கள் மீனராசி ஜென்னாக இருக்கீங்கன்னா மனைவியோட, மீனராசி லேடியாக இருக்கீங்கன்னா கணவனோட ஒரு வாக்குவாதம், பிரச்சனை, சண்டை சச்சரவு இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் மட்டுமே வரும். பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்போ ஆன் தி ஹோல் மீனராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டுமே போதுமானது. எல்லாமே நல்லதே நடக்கும், கவலையப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொதுவான பலன்கள். செப்டம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு என்ன பொது பலன்கள், கோச்சார பலன்கள் நாங்கள் சொல்லியிருக்கோங்க. எங்களுக்கு இந்த பலன்கள் முழுசும் நடக்குமா அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க. சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்தில் இருக்கான், நல்ல பாவத்தில் இருக்கானா, நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்கானா, இல்லை கெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கானா. அப்படியே கெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கான் அப்படின்னாலும் குருனோட பார்வை இருக்கா, இந்த மாதிரி பல விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது 100% உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கும் மேலே இல்லைம்மா நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம், உங்களை நாங்கள் கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.